பாடி போற்றுவோம் இனிய தேவனே. இந்த பாதையிலே வரும் மத்தங்கள் ஆயிரமே, இந்த சுந்தர சோலையிலே வந்த சொந்தங்கள் ஆயிரமே, இவை அத்தனை அழுகும் இறைவன் கரங்களில் வருகிற ஆண்டவரே, உமது உடன்படிக்கையை நினைத்தருளும். ஏழையரின் ஆன்மாக்களை ஒருபோதும் கைவிடாதேயும். ஆண்டவரை எழுதுவாரும் உமது வழக்கை நீரை நடத்தும். உம்மை நாடும் குரலை மறவாதேயும். தந்தை மகள் தூய ஆவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. பிரியமானவர்களே, புதன்கிழமை தேவதாய்க்கும் சூசியப்பருக்கும் ஒப்புக் கொடுக்கப்பட்ட பரிசுத்தமான நாளிலே இந்த புனிதர்கள் மத்தியிலே இருந்த நிறைவான விசுவாசம் நமது வாழ்விலும் இறைக்கவும் நமது வாழ்விலே இருக்கவும் இந்த தெய்வீக திருப்பலியிலே மன்றாடி ஜெபிப்போம். கடவுளை தமது வாழ்க்கையின் மையமாக அவர்கள் வைத்ததால் இறைவன் அவர்களுக்கு ஏராளமான அருளாசிரை தங்களது வாழ்க்கையை பொழிந்தது போல நமக்கும் பொழிவார் என்கின்ற ஆழமான விசுவாசத்தோடு தெய்வீக திருப்பலியிலே பங்கெடுத்து ஜெபிப்போம். இந்த பரிசுத்த கல்வாரி வழியை தகுதியான முறையில் ஒப்புக் கொடுக்க தடையா இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டு இறைவனிடம் மனமருந்தி மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நமக்கு முடிவில்லா வாழ்வை அருள்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, உம் தூய ஆவியார் எங்களுக்கு கற்பித்தவாறு உம்மை தந்தை என அழைக்க நாங்கள் துணிவு கொள்கின்றோம். நீர் வாக்களித்த உரிமை பேரான விண்ணக வீட்டுக்கு நாங்கள் வந்து சேரும்படி நீர் தேர்ந்து கொண்ட மக்களுக்கு உரிய மனப்பான்மையை எங்கள் இதயங்களில் பொழிதருள்வீராக. உம்மோடு தூயாவின் ஒன்றில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். எருசலேமில் செய்யப்படும் அருவருக்கத்தக்க செயல்களுக்காக புலம்பும் மனிதர்களுக்கு நெற்றியில் அடையாளம் இடு. இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறைவார்த்தைகள் 1-7 வரை மற்றும் அதிகாரம் 10, இறைவார்த்தைகள் 18-20 முடிய. ஆண்டவரின் செவிகளில் உரத்த குரலில் நகருக்கு தண்டனை வழங்குவதே, நீங்கள் ஒவ்வொருவரும் உன் கொலை கருவியை கையில் ஏந்தி நெருங்கி வாருங்கள் என்றார். இது 6 ஆட்கள் வடக்கு நோக்கி இருக்கும் மேல் வாயிலின் வழியாக வந்தனர். ஒவ்வொரு கையிலும் ஒரு கொலை கருவி இருந்தது. அவர்களுடன் 40 உடுத்தி எழுதும் மைக்குட்டை இடையில் வைத்திருந்த ஒருவரும் இருந்தான். இவர்கள் உள்ளே வந்து வெண்கல பீடத்தின் அருகில் நின்றனர். அப்பொழுது இஸ்ரவேலின் கடவுளது ஆட்சி அது தங்கியிருந்த கெருபுகளை விட்டு மேலெழுந்து இல்லத்தின் வாய்ப்படிக்கு வந்தது. உடனே ஆண்டவர் 40 உடுத்தி எழுதும் மைக்குட்டை தம் இடையில் வைத்திருந்த அம்மனிதர் அழைத்தார். பின் ஆண்டவர் அதை நோக்கி, நீ எருசலேம் நகரெங்கும் சுற்றி வந்து அதனுள் செய்யப்படும் எல்லா அருவருக்கத்தக்க செயல்களுக்காகவும்
பெருமூச்சு விட்டு புலம்பும் மனிதர்களுக்கு நெற்றியில் அடையாளம் இது என்றார். என் செவிகளில் விழுமாறு அவர் மற்றவர்களை நோக்கி கூறியது, நீங்கள் அவர் பின்னால் நகரெங்கும் சுற்றி வந்து தாக்குங்கள். உங்கள் கண்ணிலிருந்து யாரையும் தப்பிவிட வேண்டாம். இரக்கம் காட்ட வேண்டாம். முதியோர், இளைஞர், கன்னியர், குழந்தைகள், பெண்கள் அனைவரையும் கொண்டொழியுங்கள். அடையாளமிடப்பட்ட மனிதர் எவரையும் நெருங்காதீர்கள். தூயகத்திலிருந்து தொடங்குங்கள். அவர்களும் ஆண்டவருடைய இல்லத்தில் முன்னிருந்து முதியோரிலிருந்து தொடங்கினர். அவர் அவர்களை நோக்கி, கோவிலை கதைப்படுத்துங்கள், முற்றங்களை கொலையுள்ளவர்களால் நிரப்புங்கள், புறப்படுங்கள் என்றார். அவர்களும் நகருக்கு சென்று வெட்டி வீழ்த்தினார்கள். ஆண்டவரும் ஆட்சி கோவிலின் வாயிற்படியை விட்டு கெருபுகளின் மேல் வந்து நின்றது. என் கண்ணெதிரே கெருபுகள் தங்கள் இறக்கைகளை விரித்து நிலத்திலிருந்து மேலெழுந்தன. அவை சென்றபோது சக்கரங்களும் அவருடன் சென்றன. ஆண்டவரது இல்லத்தின் கிழக்கு நுழைவாளில் அவை நின்றன. இஸ்ரேலின் கடவுளும் ஆட்சி அவற்றின் மேல் இருந்தது. கேபால் ஆற்றவதாம் இஸ்ரேலின் கடவுளுக்கு கீழே நான் கண்ட உயரங்கள் இவையே. அவை கெருபுகளை என்று நான் தெரிந்து கொண்டேன். அவை ஒவ்வொன்றுக்கும் 4 முகங்களும் 4 இறக்கைகளும் இருந்தன. அவற்றின் இறக்கைகளின் கீழ் மனித கைகளின் சாயல் இருந்தது. அவற்றின் முகச்சாயல் கேபால் ஆற்றவதாம் நான் கண்ட முகங்களை போன்றே தோன்றிற்று. அவை ஒவ்வொன்றும் மேல்முகமாக சென்றது. ஆண்டவர் வழங்கும் பதில்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் திருப்பாடல் 113. நாம் சொல்ல வேண்டிய பதில், வானங்களை விட உயர்ந்தது இறைவனின் மாட்சி. வானங்களை விட உயர்ந்தது இறைவனின் மாட்சி. இறைவசனங்கள் 1 மற்றும் 2. ஆண்டவரின் ஊழியர்களே, அவரை புகழுங்கள், அவரது பெயரை போற்றுங்கள். ஆண்டவரது பெயர் வாழ்த்த பெறுவதாக, இப்பொழுதும் எப்பொழுதும் வாழ்த்த பெறுவதாக. ஜெபப்பாடல். வானங்களையும் விட உயர்ந்தது இறைவனின் மாட்சி. வானங்களையும் விட உயர்ந்தது இறைவனின் மாட்சி. இறைவசனங்கள் 3 மற்றும் 4. கீழ் திசை முதல் மேல் திசை வரை ஆண்டவரது பெயர் போற்றப்படுவதாக. மக்களினங்கள் அனைத்திற்கும் ஆண்டவர் மேலானவர். வானங்களை விட உயர்ந்தது அவரது மாட்சி. ஜெபப்பாடல். வானங்களையும் விட உயர்ந்தது இறைவனின் மாட்சி. வானங்களையும் விட உயர்ந்தது இறைவனின் மாட்சி. இறைவசனங்கள் 5 மற்றும் 6. நம் கடவுளாகிய ஆண்டவருக்கு நிகர் யார்? அவர் போல வானுலாவிய உயரத்தில் வீற்றிருப்பவர் யார்? அவர் வானத்தையும் வையகத்தையும் குனிந்து பார்க்கின்றார். ஜெபப்பாடல். வானங்களையும் விட உயர்ந்தது இறைவனின் மாட்சி. வானங்களையும் விட உயர்ந்தது இறைவனின் மாட்சி.
ஒப்படைத்தார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கு. அதிகாரம் 18 இறை சொற்றொடர்கள் 15 20 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களிடம் கூறியது, உங்கள் சகோதரர் சகோதரிகளுள் ஒருவர் உங்களுக்கு எதிராக பாவம் செய்தால் நீங்களும் அவரும் தனித்திருக்கும் பொழுது அவரது குற்றத்தை எடுத்து காட்டுங்கள். அவர் உங்களுக்கு செவிசாய்த்தால் நல்லது, உங்கள் உறவு தொடரும். இல்லை என்றால் 2 அல்லது 3 சாட்சிகளுடைய வாக்குமூலத்தால் அனைத்தும் உறுதி செய்யப்படும் என்னும் மறைநூல் மொழிக்கேற்ப உங்களோடு 1-2 பேரை கூட்டிக் கொண்டு போங்கள். அவர்களுக்கும் செவிசாய்க்காவிடில் திருச்சபையிடம் கூறுங்கள். திருச்சபைக்கும் செவிசாய்க்காவிடில் அவர் உங்களுக்கு வேற்றினத்தவர் போலவும் வரி தண்டுபவர் போலவும் இருக்கட்டும். மண்ணுலைகள் நீங்கள் தடை செய்பவை அனைத்து மின்னுலைகளும் தடை செய்யப்படும். மண்ணுலைகள் நீங்கள் அனுமதிப்பவை அனைத்தும் விண்ணுலைகளும் அனுமதிக்கப்படும் என நான் உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். உங்களுள் இருவர் மண்ணுலைகள் தாங்கள் வேண்டும் எதை குறித்தும் மனமொத்திருந்தால் விண்ணுலைகள் இருக்கும் என் தந்தை அதை அவர்களுக்கு அருள்வார். ஏனெனில் 2 அல்லது 3 பேர் என் பெயரின் பொருட்டு எங்கே ஒன்றாக கூடியிருப்பார்களோ அங்கே அவர்களிடையே நான் இருக்கிறேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமானவர்களே, நபர்களை எவ்வாறாக கையாள வேண்டும் என்கின்ற செய்தியை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்றைய நற்செய்தி வழியாக நமக்கு எடுத்துரைக்கிறார். இந்த உலகத்திலே பெரிய பெரிய ஐடி நிறுவனங்கள் முளைத்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் ஊரடங்கிலும் வீட்டிலிருந்து பணி செய்யக்கூடிய நிலை எண்ணற்ற நபர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. மனிதர்கள் தங்களிடம் இருக்கக்கூடிய இயந்திரத்திற்கு ஏற்றாற் போல வாழ பழகி கொண்டார்கள். ஏன் இயந்திரத்தையே நண்பர்களாகவும் ஏற்றுக்கொண்ட தருணம். இன்னைக்கு செல்ஃபோன்னா ஒரு ஃப்ரெண்டாக இருக்கும். அப்பா அம்மா கூட வேணாம், சாப்பாடு கூட வேணாம், செல்ஃபோன் இருந்தால் போதும், அதில் இருக்க கேம்ஸ் இருந்தால் போதும், அதில் இருக்க ஆப்ஸ் இருந்தால் போதும் என்று வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை. அதே போல் எனக்கு கம்ப்யூட்டர் லேப்டாப் மட்டும் இருந்தால் போதும் என்கின்ற ஒரு சூழ்நிலை. எனக்கு பைக்கும் காரும் இருந்தால் மட்டும் போதும், யாரும் எனக்கு தேவையில்லை என்கின்ற ஒரு சூழ்நிலை. ஆகவே இயந்திரங்கள் நண்பர்களாக மாறிப்போனார்கள். இயந்திரங்களை கையாளுவது மிகவும் சுலபமாக இருக்கிறது, ஆனால் மனிதர்களை கையாளுவது மிக மிக கடினமாக இருக்கிறது. ஒரு மென்மையான பூவையும் நாம் நமது வார்த்தையால் சபித்து விடலாம், அவை அழிந்து போகும். ஒரு அற்புதமான பழமொழி உண்டு. ஒரு மரம் அருமையாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. அந்த மரத்தை நாம் பெரிய கோடாரி வைத்து வெட்ட தேவையில்லை, பெரிய கத்தியை வைத்து வெட்ட தேவையில்லை, அல்லது பெரிய உளியை வைத்து அதை தட்ட தேவையில்லை, கடப்பாறை வைத்து குத்த தேவையில்லை. ஒரு 10 மனிதர்கள் சேர்ந்து நின்று அதை சபித்தாலே போதும், அவை முற்றிலுமாக கீழே விழுந்துவிடும், மக்கி அழிந்து போய்விடும் என்று சொல்வார்கள். ஆனால் காய்ந்து போன மரத்தை ஒரு 5 பேர் சேர்ந்து வாழ்த்தினால் அவை மீண்டுமாக முளைத்தெழும் என்று கூட சொல்லுவார்கள். இயேசு பிரியமானவர்களே, ஆகவே மனிதர்களை கையாளுவது, மனிதர்களிடம் எவ்வாறாக பேசுவது என்பது ஒரு தனி திறன் என்று கூட சொல்லலாம், ஒரு தனி திறமை என்று கூட சொல்லலாம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு பெரிய ஐடி கம்பெனிலாம் ஒர்க் பண்ணல, பயங்கரமான மனிதர்கள் மத்தியிலெல்லாம் ஒரு வாழ்வு, சாதாரண மனிதர்கள் மத்தியிலே, ஆனால் பெரிய பெரிய காரியங்களை தனது சொல்லின் வழியாக, செயலின் வழியாக எவ்வாறாக உரையாடுவதை நமக்கு கற்று தந்திருக்கிறார். பெரிய மாற்றங்களை அவர் உண்டாக்கியிருக்கிறார். இன்று ஐடி நிறுவனங்கள் திக்கி திணறி கொண்டிருக்கிறது. எவ்வாறாக இந்த 2 வேலையாட்களை இணைப்பது, அவர்கள் ஒற்றுமையாக பேசிக்கொண்டு வேலை செய்தால் கம்பெனிக்கு அதிகமான ஒரு லாபம்.
அவர்கள் மத்தியில் மனசங்கடம் ஏற்பட்டால், அவர்கள் இருவரும் பேசாவிட்டால் நிச்சயமாக பெரிய நஷ்டத்தை நோக்கி நிறுவனம் சென்றுவிடும். ஆகிய அவர்களை பேச வைக்க வேண்டும் என்று அதற்காக ஒரு தனி ஸ்பெஷல் கிளாஸ், கவுன்சிலிங், ஒரு சைக்காட்ரிக் கிளாஸ், அனைத்து விதமான ஏற்பாடுகளும் இன்று நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மிகவும் அற்புதமாக எவ்வாறாக மனிதர்களை கையாளலாம் என்பதை நமக்கு சொல்லித் தருகின்றார். இவை குடும்பத்திற்கும் தகும், நாம் வேலை செய்யக்கூடிய இடத்திற்கும் தகும், நமது சமுதாயத்திற்கும், நமது உலக நாடுகளில் இருக்கக்கூடிய தலைவர்கள் அனைவருக்குமே ஒரு நேர்த்தியான ஒரு செய்தியாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். ஒருவரை எவ்வாறாக தண்டிக்க வேண்டும்? ஒரு தாய் அல்லது தகப்பன் அனைவரும் பார்ப்பது போல தெருவிலை அடிப்பது, ஏளனமாக பேசுவது என்பது தவறான ஒரு செயல். உற்ற நண்பராக, உற்ற ஒரு வேலையாட்களாக இருந்தாலும் பொது இடத்திலே கண்டிப்பது தவறு. அவரை தனியாக உனது அறைக்கு அழைத்து சென்று நீ செய்வது தவறு அல்லது நல்லது என்பதை சுட்டி காட்டு என்று சொல்லுகிறார். அப்படி இல்லை என்று சொன்னால் அமர வைத்து 3 நபர்களை வைத்து அவருக்கு நீ உனது போதனையை கொடு. அப்படியும் அவர் அடங்கவில்லை என்று சொன்னால் திருச்சபை மேலிடத்திலே நீ முறையிடு. அப்படியும் அவர்கள் அடங்கவில்லை என்றால் அவர்கள் உங்களுக்கு வரி தண்டுபவரை போல இருக்கட்டும், வேற்று மனிதர்களைப் போல இருக்கட்டும். கடவுளுக்கு அவர்கள் கீழ்ப்படியவில்லை என்று நினைத்து கொண்டு உனது வேலை நீ நடத்து. ஏனென்றால் விண்ணகத்தில் இருக்கக்கூடிய தந்தை அவர்களை பார்த்து கொண்டிருக்கிறார். அவர்களுக்கான வழி அவர் தடை செய்வார் என்பதை இறைவன் என்று நமக்கு எடுத்துரைக்கிறார். ஆகவே இயேசுவில் பிரியமானவர்களை, இன்று நமது மத்தியில் இருக்கக்கூடிய இந்த மனிதர்களை கையாளுதல் என்கின்ற ஒரு தன்மை குறைந்து கொண்டே போயிருக்கிறது. ஆகவே நமது வார்த்தையின் வழியாக எவ்வாறாக திருத்துவோம், எவ்வாறாக அந்த குழந்தையினுடைய, அந்த மகளுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வருவோம் என்பதை நாம் பெரிய பெரிய புத்தகங்கள் படித்து தெரிந்து கொள்ள தேவையில்லை. திருவிவிலியத்திலே நீதிமொழிகள், திருவிவிலியத்திலே திருப்பாடல்கள், இன்றைய நற்செய்தி வாசகங்கள் இவற்றை எடுத்து படித்தாலே போதும், கடவுள் அதன் வழியாக பேசி அந்த பிள்ளைகளுக்கான அந்த திருத்தக்கூடிய தன்மையை நமக்கு தருபவராயிருக்கிறார். ஆகவே இயேசுவில் பிரியமானவர்களே, அந்த பூக்களை கல்லாக மாற்றுவதும் கல்லை பூக்களாக மாற்றுவதும் நமது இந்த மனிதர்களை கையாளுவது தான் இருக்கிறது. அவர்கள் எவ்வாறாக நாம் கையாளுகின்றோம், அவர்கள் எவ்வாறாக நாம் மாற்றுகின்றோம் நமது சொற்கள் வழியாக. ஆக இந்த கையாளுதல் என்பது ஒரு பெரிய செயலாக, பெரிய பொறுப்பாக இறைவன் நமக்கு தருகின்றார். ஆக இந்த பொறுப்பை சரியாக பயன்படுத்தி இந்த சமுதாயத்திலே நல்ல மனிதர்களை உருவாக்குவோம். இறைவன் நம்மையும் நமது குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். ஆமென். அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, என்னுடைய உங்களுடையமான பலி எல்லாம் இறைவனை கேட்டதான்படி செவியுங்கள். ஆண்டவர் தம் பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் ஒரு கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, ஒரு திரு அவையின் காணிக்கைகளை மகிழ்வுடன் ஏற்றருள். இரக்கத்தால் நீர் எங்களுக்கு அளித்த காணிக்கைகள் உமது ஆற்றலால் எங்கள் மீட்பின் மறை நிகழ்வாக மாற செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியும் நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரை தூயவரான தந்தை என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக இந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது
மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். தவறெழுத்த எங்கள் மீது கிறிஸ்து இரக்கம் கொண்டு கன்னி மரியாவிடமிருந்து பிறக்க திருவுளமானார். சிலுவையில் பாடுபட்டு முடிவில்லா சாவிலிருந்து எங்களை விடுவித்தார். இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்த நிலை வாழ்வை எங்களுக்கு அருளினார். ஆகவே முதன்மை வானக தூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் மது ஆட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மன்னகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரின் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உடைய ஆவியை பொழுதை காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அருணார் இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருதை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்த அருணாதர் இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியால் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை உலகெங்கும் பரவிருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பாசமிக மக்களாகிய நீதிநாதன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவேற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் பீல் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடலின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இவ்வுலகில் நமக்கு உகந்தோராய் இருந்தோர் புனித 2ஆம் ஜான் பால், புனித அன்னை தெரேசாமால், புனித அல்போன்ஸ் அம்மாள், கோடியர், புனித அந்தோணியார், புனித ஜான் மரிய வியானி, ஃபாதர் பியோ ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிறைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக மெய் புகழ்ந்தேத்தும் மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா படித்த அன்பின் ஜெபத்தை பக்தியாக இணைந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகின்றோம்.
உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிடத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய பரிசுத்தமான உன்னதமான அமைதி உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் என்றும் நிலைத்திருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. தெய்வீக திருப்படியின் வழியாக இறைவன் நமக்கு அருளக்கூடிய அமைதி, ஒற்றுமை, சமாதானத்தை, மகிழ்வை நம் ஒருவர் பிறரோடு பகிர்ந்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சம்மதியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சம்மதியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சம்மதியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவன், நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருமைப்படுத்துவேன் என்று சொல்ல நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மத்தில் எழுந்தருளி வந்திருக்கிறார். செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்ற நம் ஒவ்வொருவரும் பேர் பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் தொடர்ந்து அப்பாவில் இணைத்து ஆனந்தம் தந்து ஆசையை தகர்க்கும் சின்னஞ்சிறு அப்பமீது சிந்திக்க வைத்தது. வெள்ளை நீர அப்பமீது விண்ணகத்தை தருவது. அப்பமீது எருசலேமே, உயர்தர கோதுமையினால் உன்னை நிறைவடைய செய்யும் ஆண்டவரை போற்றுவாயாக. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் உட்கொண்ட திருவுணவு எங்களை உம்மோடு ஒன்றிக்க செய்ய எங்களுக்கு மீட்பு அளிப்பதாக. அது எங்களை அது உண்மையின் ஒளியில் உறுதிப்படுத்துவதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக, உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களை உங்கள் குடும்பத்தின் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் அன்பில் நிலைத்து வாழ சென்று வாருங்கள். வாழ்க்கைப்படி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. போற்றும் மலரே, தூசை மொழியே, என் தேவன் தந்தையே, என்றும் உன்னன்பு நிழலே, ஓயாத உழைப்பே, உன் பாதம் நான் தொடர்வேன். உந்தன் வாய்மை வழியிலே என்றும் தூய்மை நெறியிலே அன்பின் சிறகினில் மகிழ்ந்து நான் வாழ்வேன். வான் போற்றும் மலரே, தூசை
எம் பங்கின் பாதுகாவலியான தூயலூர் தன்னையே தந்தை மகன் தூய ஆவியானவரின் பெயராலே இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி, மரியே வாழ்க.